ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்வீட் ரெசிபி பிஸ்கட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 12 பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச பிஸ்கெட்ஸை வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலில் மாற்றினதுக்கப்புறமா அந்த அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக சூடாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஹீட்லேயே வந்து நெய் நல்லா உருகி ஒன்றா ஆகும். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சும்மா லைட்டாக கிண்டிக்கலாம். ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, ஏன்னா சர்க்கரை வந்து உருகிடும். சர்க்கரை எதுக்குனாக்கா வந்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இதை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நீங்கள் அப்படியே லட்டு மாதிரி உருண்டையாக பிடிச்சிருங்க. பால் வந்துட்டு அட் டைமில் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சிருங்க. திரும்ப மிச்சம் இருக்க மிக்சர் வந்து ட்ரை ஆக பால் ஊற்றி நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி. உங்கள்கிட்ட வந்துட்டு எந்த பிஸ்கெட்னு இல்லை, வேறு எந்த க்ரீம் பிஸ்கெட் இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக சும்மா பிஸ்தா வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டார்க் ஃபேண்டசி இல்லை வேறு ஏதாவது க்ரீம் பிஸ்கெட் அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டை வச்சு நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சுகர் வந்துட்டு ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஏன்னா பிஸ்கெட்ஸ்லேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.